வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் என்ன சொல்ல வரேன்னா, என்னுடைய பதிவுகள்லாம் ரொம்ப 3 நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்கும். உண்மையிலேயே பார்க்கணுன்னா மற்றவங்கள போல் நான் நல்ல எலாபரேட்டாக டீட்டெயில்டாக போட முடியும். ஆனால் வேத வசனங்களை கேள்வி ஞானத்தோடு நம்ம பார்த்தோம்னா தான் நமக்கு அது விளங்கும். நாம் வேதாமத்தில் படிக்கும்போது வசனங்களை படிக்கிறோம். இதே நம்ம சபையில் போய் கேட்கும்போது அவங்க விலாவரியாக சொல்லுவாங்க. அந்த விலாவரியாக சொல்லும்போது நம்மளுடைய கவனங்கள் சிதறும். அதனால் சுருக்கமாக கேளுங்க, அதை தியானிங்க. நீங்கள் தியானிங்க, உங்களுடைய சொந்த கருத்தில் நீங்கள் தியானிங்க. உங்களுக்கு சுய சிந்தனை கடவுள் கொடுத்துருக்காரு, ஃப்ரீ வில்ல. அதன் பிரகாரம் நீங்கள் தியானித்து பாருங்கள். நீங்கள் வேதாகமத்தை படிச்சிருக்கீங்க, அதன் அடிப்படையில் நான் சொல்கிறதும் வேதாகமத்தில் இருக்கிறதும் ஒத்து போதான்னு பாருங்கள். ஒத்து போச்சுன்னா நீங்கள் உங்களை பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துவார். அதை நான் விசுவாசிக்கிறேன், நீங்களும் விசுவாசிங்க. அதனால் நான் விளக்கமாக எதுவுமே சொல்ல மாட்டேன், சுருக்கமாக தான் சொல்லுவேன். நீங்கள் அதை நீங்கள் வேதாகமத்தில் படித்து ஒத்து பாருங்கள். ஒத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் சமாதானம் கிடைக்கும், எனக்கு கிடைச்சது மாதிரி. அடுத்ததாக நான் எதுக்காக இவ்வளோ இந்த பதிவை போடுறேன்னா, கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி விளங்க பண்ணுவார். ஆனால் அவருடைய குறிக்கோள் எல்லோரும் சமாதானத்துக்குள்ளே வரணும். அதுக்கு முன்னாடி கிறிஸ்துவத்துக்குள்ளே நம்ம இருக்கணும். கிறிஸ்துவ மதத்தில் இல்லை, கிறிஸ்துவத்துக்குள்ளே இருக்கணும். நம்ம கிறிஸ்துவ மதம்னா நம்ம என்னென்ன தவறாக கடைப்பிடிக்கிறோன்னா, கலாச்சாரம், கிறிஸ்துவ கலாச்சாரம், கிறிஸ்துவ பண்பாடு, இதெல்லாம் நம்ம தப்பாக கடைப்பிடிக்கிறோம். அதேமாதிரி திருச்சபை நடவடிக்கைகள், திருச்சபையில் ஒழுங்குமுறைன்னு சொல்லி அவங்க ஒன்று ஃபாலோ பண்ணுறாங்க. ஒவ்வொரு திருச்சபையிலையும் ஒவ்வொரு ஒழுங்குமுறை இருக்குது. அப்போது அவங்களுக்குள்ளேயே புரிதல் இல்லாமல் இருக்கிறாங்க. அதனால் திருச்சபையுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் நீங்கள் பங்கு பெறணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய சமாதானம் கெட்டு போகுதுன்னா அந்த திருச்சபை நடவடிக்கைகள்லேருந்து நீங்கள் வெளியே வந்துடுங்க. அப்படியே நீங்கள் திருச்சபை நடவடிக்கைகளில் இருந்தீங்கன்னா, ஊழியம் செய்யணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா பட்டும் படாமல் செய்யுங்க. அதாவது உங்களுடைய சரீரம் தான் இங்கே இருக்கணும், உங்களுடைய ஆவி அங்கே இருக்கணும், பிதாவுக்கிட்ட இருக்கணும். அங்கே இருந்துக்கிட்டு இந்த நடவடிக்கைகள்லாம் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப 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 விளையாட்டு வேடிக்கை விஷயமாக தெரியும். ஆகவே நீங்கள் சமாதானத்தை இழந்துடாதீங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நல்ல யோசனை பண்ணி நிதானமாக யோசித்து பாருங்கள். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.